Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. மதுரை அவனியாபுரத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே அப்பகுதியில் எம்ஜிஆர் இளைஞர் அணியினரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். சூழல விவரங்க. வணக்கம். மதுரை அவனியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலையானது சேதம் செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அதில் பார்த்தமையானால் இந்த புரட்சி தலைவரின் புகழையும் அவரது கொள்கைகளையும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாத கோழைகள் இந்த செய்த இழிசெயலாவே இதை கருதுகிறேன். மேலும் இதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் இருக்கக்கூடிய அவனியாபுரம் முக்கிய சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலை பார்த்தமையானால் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே உள்ளது. அந்த சிலையை நேற்று இரவு நள்ளிரவில் அந்த சிலை இருக்கக்கூடிய அந்த பீடம் மற்றும் மொத்த சிலையையும் அகற்றி அந்த சிலையை சேதப்படுத்தி கீழே தள்ளி இருக்கிறார்கள் சமூக விரோதிகள். இதை சம்பவம் அறிந்து சம்பவ இடத்திற்கு காலை வந்த காவல்துறையினர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அங்கே ஒரு சிலைய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து இந்த பகுதியின் திருப்பரங்குன்றம் பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா நேரடியாக காவல்துறையினரிடம் பேசி ஏற்கனவே தான் செய்து வைத்திருந்த வேறு ஒரு எம்ஜிஆர் சிலையை தற்போதைக்கு வைத்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவரும் காவல்துறையினரிடம் வலியுறுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பக்கத்தில் தனது கண்டனத்தை பதிவு செய்திருப்பது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சத்யகுமார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.